வாங்க மதராசு பட்டணத்துக்குள்ள நம்ம போகலாம். 100 மைல்கள் கடந்து வந்து தங்கி கல்வி கற்றிருக்கின்றனர். புதுவையின் வடக்கில் உள்ள கோட்டப்பத்தில் முஸ்லிம்கள் பெருந்திரளாக வாழ்கின்றனர். அவர்களுக்கு கடலோர ஊர்களோடு தொடர்புகள் தொடர்ந்திருந்ததை போலா மதராச பட்டணத்தோடும் நீண்ட உறவு இருந்திருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து தொடரும் கோட்டக்குப்ப கடற்கரை சாலை இன்றும் பழைய பட்டின சாலை எனவே அழைக்கப்படுகிறது. மதராச பட்டின சாலையே பழைய பட்டின சாலையாக உள்ளது. பட்டினம் என்றால் கடற்கரை பேரூர், பட்டினம் என்றால் மிகப்பெரிய நகரம். இன்று கோட்டக்குப்பத்தில் மதராசுதுல் ரஃபானியா என்ற புகழ்பெற்ற மதராசா உள்ளது. அன்று அங்கு மதராசா இல்லாததால் அங்கிருந்தவர்கள் மதராச பட்டணம் வந்து தங்கி வேத பாடங்களை கற்றிருக்கின்றனர். இன்று மதராசா பட்டணத்தில் பல மதராசாக்கள் இருந்தாலும் மண்ணடியில் உள்ள மதராசா நிஸ்வான் பெண்களுக்கான மதராசா மிக பழமை வாய்ந்தது. மதராசா பட்டணத்தில் அங்கப்பன் தெரு பெரிய பள்ளிவாசலின் பெயர் மஸ்ஜிதே மாமூர். இதே பெயரில் கோட்டைக்குப்ப கடலூர பள்ளிவாசல் விளங்குகிறது. மஸ்ஜிதே மாமூர் என்பதே அதன் பெயரும். மஸ்ஜிதே மாமூர் பள்ளிவாசலே மதராசா பட்டணத்தின் முதல் பள்ளிவாசலாக விளங்கியிருக்கிறது. அதன் பின் 1689 முத்தியாலுப்பேட்டையில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டதாக கிளென் ஃபார்லோ தன்னுடைய த ஸ்டோரி ஆஃப் மெட்ராஸில் குறிப்பிட்டுள்ளார். அப்பொழுதே மண்ணெடையும் அதன் மேற்கு பகுதிகளும் வளர்ந்த ஒரு கிராமமாகவே இருந்திருக்கிறது. இன்றைய மண்ணடி துறைமுகத்தை ரயில்வே நிலையத்தையும் அழித்து எழித்து வெட்ட வெளியாக பாருங்கள். அன்றைய மண்ணடி தோணித்துறை உங்கள் மனக்கண்முன் வரும். அங்கு அலைகளில் ஆடும் பல்வேறு வகை மரக்கலங்கள், கட்டு மரங்கள், சிறிய பெரிய படகுகள், தோணிகள், பாய்மரக் கப்பல்கள் நிற்கும் தோணித்துறையின் வானில் கள்ள பருந்துகள், செம்பருந்துகள், காக்கைகள் ரக்கை விரித்து காட்சியை காண்பீர்கள். தொலைவில் சில பாய்மரக் கப்பல்கள், நடுவில் தோணிகள், கரையோரம் கட்டுமரங்களும் படகுகளும் கடலின் தாலாட்டில் ஆடிக்கொண்டிருக்கும் காட்சிகள். காலை நேர படகுகளில் இருந்து மீன்கள் கூடையில், படகுகளிலும் தொடை தொடும் கரை தண்ணீரிலும் மீனவர்கள், கரைகளில் மீனவ பெண்கள், சிறுவர்கள், வியாபாரிகள், வேடிக்கை பார்க்கும் மனிதர்கள். தோணித்துறையின் மேற்கில் மீனவர் குடில்களை தாண்டி வண்டிகள், தடம் பதித்த மண் சாலைக்கு மேற்கில் பன்னாட்டார் தெரு. பல நாட்டு வணிகர்களும் வந்து தங்கி வணிகம் செய்யும் மதராசா பட்டினம் தொடர்கிறது.